அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு காரை குட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மைதா பிஸ்கட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப குறைவான பொருளில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸை ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துங்க. ஒரு பவுலில் 80 ml அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சி வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் கூட சீனி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. இது கூட 80 ml அளவுக்கு நல்ல சூடான நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா மெல்ட் பண்ணிட்டு சேர்த்துங்க. இப்போது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக இது கூட 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவை கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மைதா மாவு ஒரே தெரியாக சேர்த்தா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மைதா மாவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கை வச்சு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்த தண்ணியே போதுமான அளவு இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி சேர்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். பிசைய நல்லா வந்துடும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இந்த மைதா பிஸ்கட்டுக்கு பிசைஞ்ச மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். இதை மூடி போட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடணும். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாகின மாதிரி இருக்கும். இப்போது இதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி டிவைட் பண்ணதுக்கப்புறம் இதை சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி வளர்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வளர்த்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதை நான் சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்க வாய்ப்பு இருக்குது. இது ஃப்ரை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நீங்கள் பெரிய பேனாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் சூடு வந்துருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு மாவு எடுத்து உள்ளாக்க போட்டு பாருங்கள். அது போட்டோன்னே மேலே வந்துச்சுன்னா சூடு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாவை இது உள்ளாக்க போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது பொரிச்சு எடுக்கும் போது லைட்டாக சாஃப்டாக இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாகிடும். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் வரேன். மாவை எண்ணெயில் போடும் போது நம்மளுக்கு எண்ணெய் தெரிக்கும். அதனால நம்ம யூஸ் பண்ணுற கரண்டியில் மாவை வச்சுட்டு அப்படியே இதை எண்ணெயில் போடலாம். சொட்டு கூட எண்ணெய் தெரிக்காது. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீசஸையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான மைதா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. இது கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பொரிச்சு எடுக்கிறத கரெக்டாக கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் போது எடுத்துருங்க. இல்லைன்னா லைட்டாக கருத்த மாதிரி இருக்கும். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கூட வேறு ஷேப்பில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக நிஜமாலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ், கேக் ரெசிபீஸ்னு கிட்ஸ்க்கு பிடிச்ச ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரெசிபீஸ் வேணால் இந்த லிங்க்குள்ளாக்க போனீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.